தோசைக்கு, சப்பாத்திக்கு, புட்டுக்கு எல்லாம் தொட்டுக்கக்கூடிய புரோட்டீன் ரிச்சான பாசிப்பயறு கறி நான் எப்படி தயார் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 1 கப் பாசிப்பயிரை போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு குக்கரில் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் தண்ணியும் விட்டு இதை நல்லா வேக விடணும். உங்கள் குக்கருக்கு எவ்வளோ விசில் விட்டு வேக வைக்கணுமோ அது மாதிரி ரெடி பண்ணிக்கங்க. ஒரு கடாயில் காரத்துக்கு தேவையான அளவு வத்தல் மிளகாய், தனியாவையும் போட்டு தனியாக லேசாக கலர் மாறினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காயும் போட்டு லேசாக சூடானதும் இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நைஸாக அரைச்சிக்கணும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சூடாக்கி 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டு தாளித்து பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாயை போட்டு லேசாக வதங்கினதும் பொடியாக நறுக்கின தக்காளியை போட்டு இது நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்ச விழுத விட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியை மிக்ஸி ஜாரில் விட்டு நல்லா அலம்பி விட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா வெந்த பாசிப்பயிரை இதோட போட்டு தேவையான அளவு தண்ணியும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் விட்டு மிக்ஸ் பண்ணினீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கான பயறு கறி தயார்.